அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 9ஆம் வகுப்புல 6வது இயல்ல சிற்பக்கலை அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சிற்பக்கலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல், உலோகம், மரம், செங்கல் இந்த முதலியவற்றை பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா உருவங்கள் செய்யறாங்க. இந்த உருவங்கள் அழகா செய்யறாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து நம்ம சிற்பம்னு சொல்றாங்க. அது எவ்வளவு அழகுறா இருக்குது, அது சிற்பக்கலை, அது ஒரு கலையா அமையுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த சிற்பக்கலைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்றாங்க, கல், உலோகம், செங்கல், மரம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த சிற்பங்கள் செய்வதற்கான ஒரு 10 உறுப்புகள் ஆவன அப்படின்னு ஒரு பாடல் அடியில வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் அடி பார்த்தீங்கன்னா திவாகர நிகண்டு அப்படிங்கிற ஒரு நூல்ல வந்து சொல்றாங்க. சிற்பங்கள் செய்வதற்கான உறுப்புகள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தா 10 அப்படின்னு சொல்லி போலாம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்லும் உலோகமும், செங்கல்லும் மரமும், மண்ணும் சொதையும், தந்தமும் வண்ணமும், கண்ட சர்க்கரையும் மெழுகும் என்றிவை 10 சிற்ப தொழிலுக்கு உறுப்பாவன அப்படின்னு சொல்றாங்க. சரி, சிற்ப தொழில் செய்வதற்கு எத்தனை உறுப்புகள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 அப்படிங்கிற ஒரு வினா. சரி, இந்த சிற்ப தொழிலுக்கான 10 உறுப்புகள் தான் இருக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய நூல் எதுன்னு சொல்லி கேட்டா திவாகர நிகண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த திவாகர நிகண்டு சிற்பக்கலைக்கு தேவையான உறுப்புகளை சொல்லியிருக்கு இல்லையா, இதே குறிப்பா தான் மணிமேகலையில இருக்கு அப்படிங்கிற செய்தியும் சொல்றாங்க. சரி, சிற்பங்களை வந்து 2 வகைப்படுத்துறாங்க. ஒண்ணு முழு உருவ சிற்பங்கள், இன்னொன்னு புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்றாங்க. முழு உருவ சிற்பங்கள்னா என்ன, புடைப்பு சிற்பங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுனா, முன்பகுதியும் பின்பகுதியும் தெரிஞ்சதுன்னா அது முழு உருவ சிற்பங்கள். முன்னாடியும் பார்க்கலாம், பின்னாடியும் பார்க்கலாம். முழு உருவமாக தெரிஞ்சது அப்படின்னா அது வந்து முழு உருவ சிற்பங்கள் அப்படின்னு சொல்றாங்க. புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னா என்னன்னா, முன்பகுதி மட்டுமே தெரியும், பின்பகுதி வந்து தெரியாது. இதுதான் என்னன்னா புடைப்பு சிற்பம்னு சொல்றாங்க. நம்ம சொன்னோம், சிற்பங்கள் வந்து 2 வகைப்படுத்துறாங்க. ஒண்ணு முழு உருவ சிற்பங்கள், இன்னொன்னு வந்து புடைப்பு சிற்பங்கள்னு சொல்றாங்க. முழு உருவ சிற்பங்கள்னா முன்னாடியும் தெரியும், பின்னாடியும் தெரியும். முழுமையான ஒரு உருவங்கள் தெரிவது முழு உருவ சிற்பங்களாகவும், புடைப்பு சிற்பங்கள் என்பது என்னன்னா முன்பகுதி மட்டுமே தெரியக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதோட உருவங்கள், சிற்பங்களை வந்து என்னென்ன உருவங்கள்ல என்னென்ன வடிவங்கள்ல செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தெய்வத்தை வந்து அழகா ஒரு சிற்பங்களா செய்யறாங்க. அப்புறம் இயற்கையை வந்து என்ன பண்றாங்க, அப்படியே சிற்பத்துல வந்து அழகா வடிக்கிறாங்க. அப்புறம் தன்னுடைய கற்பனையை என்ன பண்றாங்க, அந்த உருவத்தின் மீது ஏற்றி அதை அழகா அவ்வளோ கற்பனையோட வந்து வடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முழு வடிவம், அதை பிரதிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வடிவங்கள்ல வந்து உருவங்களை வந்து சிற்பங்களில் செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சிற்பிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கற்கவிஞர்கள் என்று வந்து சிற்பிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிற்பிகள் என்ன பண்றாங்க, ஒரு கல்லை எடுத்துக்கிட்டாங்கன்னா அது எவ்வளவு அழகா வந்து என்ன பண்றாங்க, ஒரு மூக்கு அதன் வந்து சிதறாம அந்த மூக்கு வடிவத்தை அழகா கொண்டு வராங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சிற்பி கவிஞர்கள். அவர்கள் வந்து அதாவது சிற்பி கவிஞர்கள், அந்த சிற்பத்தை வடிக்கக்கூடிய கவிஞர்கள் தான் என்ன கற்கவிஞர்கள்னு சொல்றாங்க. கல்லை அழகா சிற்பம் போல வடிவமைப்பதனால அதை கற்கவிஞர்கள் அப்படின்னு வந்து அவங்கள சொல்றாங்க. சரி, இந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பல்லவர் கால சிற்பம், பல்லவர் காலங்கள்ல எப்படியெல்லாம் சிற்பங்கள் வந்துச்சு. சரி, பாண்டியர் காலத்துல எவ்வளவு சிற்பங்கள் வந்து சிறப்பா இருந்தது, சோழர் கால சிற்பங்கள் எவ்வளவு சிறப்பா இருந்தது, விஜயநகர கால சிற்பங்கள் எவ்வளவு இதா இருந்துச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாயக்கர் காலத்துல வந்து சிற்பங்கள் எவ்வளவு மேலோங்கி இருந்துச்சு, பௌத்த சமணம் இந்த காலகட்டங்கள்ல வந்து சிற்பங்கள் எவ்வளவு இருந்தது, அதுக்கப்புறம் சிற்பங்களுக்கான தனி சிற்பங்கள் என்ன, இன்றைய சிந்தனைகள், இன்றைய சிற்பக்கலைகள் என்ன, இன்றைய சிந்தனையில் சிற்பக்கலைகள் என்ன அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரி, பல்லவர் கால சிற்பங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுதையினாலும் கருங்கற்களினாலும் சிற்பங்கள் வந்து அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மட்டும் அது மட்டும் இல்ல, தூண்களில் வந்து யாழி, சிங்கம், தாமரை மலர், இப்படிப்பட்ட வேலைப்பாடுகள் வந்து அமைச்சிருந்தாங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல்லவர் கால சிற்பங்கள். யாழி, சிங்கம், தாமரை மலர் இந்த 3 அழகுற அமைக்கப்பட்ட சிற்பங்கள் யாருடைய காலத்தவை அப்படின்னு வினாக்கள் கேட்டா அப்படின்னா பல்லவர் கால சிற்பங்கள் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லலாம். மாமல்லபுர சிற்பங்கள் வந்து இதற்கான மிக சிறந்த எடுத்துக்காட்டா வந்து சொல்றாங்க. மிக சிறந்த சான்றாக பல்லவர் கால சிற்பங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாமல்லபுர சிற்பங்களை சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர் ரதங்களில் அழகிய சிற்பங்கள் வந்து காணப்பட்டது. அது மட்டும் இல்ல, பறவைகள், விலங்குகள், உருவ சிற்பங்களை வந்து பல்லவர்களின் சிற்பக்கலைக்கு வந்து அவருடைய பெருமையை வந்து உணர்த்துவதாக இங்க வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். காஞ்சி கைலாசநாதர் கோயில் இருக்கு இல்லைங்களா, காஞ்சி கைலாசநாதர்
கோவில் சுற்றுச்சுவர்களில் வந்து முழுவதும் வந்து சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்து அப்படின்னு வந்து சொல்லலாம். காஞ்சி கைலாசநாதர் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அதோட சுற்றுச்சுவர் ஃபுல்லாவும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய வந்து சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கும். அது வந்து என்னன்னா கலைக்கூடமாக திகழுது அப்படிங்கிற செய்தியும் சொல்றாங்க. காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில் இருக்கு இல்லைங்களா, பல்லவர் கால சிற்பங்கள் மிகுதியாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்ட தான் சொல்றாங்க. காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில் யாருடைய கால சிற்பத்தை வந்து சிறப்புற காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல்லவர் கால சிற்பத்தை வந்து சிறப்புற காட்டுது அப்படிங்கிற செய்தியும் சொல்லலாம். பல்லவர் கால குடைவர கோயில்களின் நுழைவாயிலின் இருபுறங்கள்ல என்ன பண்றாங்க, காவலர்கள் வந்து நிற்பது போன்ற சிற்பங்கள் வந்து படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் சொல்றாங்க. சரி, பல்லவர் காலருடைய குடைவரை கோயில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வாயில் உள்ள நுழையிறோம் அப்படின்னா இருபுறமும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்களை வந்து வடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு வந்து இங்க சிறப்பா பல்லவர் கால சிற்பத்துல வந்து சிறப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே போல சிற்பங்கள் மாமல்லபுரம், காஞ்சி, திருச்சி, மலைக்கோட்டை இந்த இடங்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய பல்லவர் கால சிற்பங்கள் வந்து அதிகமா இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்றாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்ன பார்த்தோம்னா இவர்கள் வந்து சொதியினாலும் கருங்கற்களினாலும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வேலைப்பாடுகள் அமைச்சிருக்காங்கன்னு சொல்றோம். அதே போல யாழி, தூண்களில யாழி, சிங்கமுகம், தாமரை மலர் போன்ற வேலைப்பாடுகள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. மாமல்லபுர சிற்பங்கள் வந்து இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்குதுன்னு சொல்றாங்க. பஞ்ச பாண்டவர் ரதமும் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டா சொல்றாங்க. இவர்களுடைய சிறந்த வேலைப்பாடுகள் அதாவது பறவைகள், விலங்குகள், உருவ சிற்பங்கள் வந்து இது தத்ரூபமா சிற்பங்களை வடிச்சிருக்கிறத செய்தியை வந்து பல்லவர் காலத்துக்கு சொல்றாங்க. அதே போல காஞ்சி கைலாசநாதர் கோயில் இருக்கு இல்லையா, அது சுற்றுச்சுவர்கள்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா முழுவதும் வந்து சிற்பங்கள் வெடிக்கப்பட்டிருக்கிற செய்தியை வந்து பல்லவர் காலத்தை பெருமையை சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில் வந்து அதிகமான சிற்பங்கள் காணப்படுது அப்படின்னா பல்லவர் கால சிற்பங்கள் தான் காணப்படுங்கிற எடுத்துக்காட்டு செய்திகள் கொடுத்திருக்காங்க. குடைவேற கோயில்கள் வந்து வாயில்களில் வந்து இருபுறமும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் யாருடைய காலகட்டங்களில் வந்து வடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பல்லவர் கால சிற்பங்கள் அப்படிங்கிற செய்தி. இப்படிதான் வினாக்கள் வந்து நமக்கு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சரி, பல்லவர் காலம் முடிஞ்ச பிறகு பாண்டியர் கால சிற்பங்கள் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இடங்கள் எங்கெங்கெல்லாம் பாண்டியர் கால இடங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம், இந்த ஒரு 4 இடங்கள்லயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாண்டியர் கால சிற்பங்கள் வந்து அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிற்பக்கலைக்கு சான்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவில்பட்டிக்கு மேற்கு கழுகுமலை வெட்டுவான் கோயில் அப்படின்னு ஒரு இருக்கு. கோயில்பட்டிக்கு மேற்குல இருக்கக்கூடிய கழுகுமலை வெட்டுவான் கோயில் யாருடைய கால சிற்பக்கலைக்கு சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாண்டியர் கால சிற்பங்கள் வந்து சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப பாருங்க, பாண்டியர் கால சிற்பங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான இடங்கள் இருக்கு பாருங்க. திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல பல்லவர் கால சிற்பங்கள் நம்ம ஏற்கனவே முடிச்சிருக்கோம் இல்லையா, அதுல பார்க்கும்போது அங்க உள்ள எந்தெந்த ஊரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாமல்லபுரம், காஞ்சி, திருச்சி, மலைக்கோட்டை இந்த ஊர் பெயர்களை நீங்க தெரிந்து வைத்துக் கொள்வது மிக நல்லது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கூற்றுல கேட்கலாம். கூற்றுல வந்து இதுல வந்து ஏதாவது விடுபட்ட ஊர் இது எந்த காலத்திற்கான தவறான சிற்பங்கள் கொடுக்கப்பட்ட ஊர் எது, தவறாக கொடுக்கப்பட்ட யாருடைய காலகட்டங்கள் எது, அப்போ அந்த ஊர் பெயர்கள் வந்து ஒரு 4 வந்து ஆப்ஷன்ல கொடுத்துட்டு 4ல வந்து 3 ஆப்ஷன்ல கொடுத்துட்டு 1 தவறா கொடுக்கலாம். இப்படி கூட வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு ஒரு மதிப்பெண் முக்கியம்னா இதையும் கவனமா பார்க்கணும் அப்படிங்கிற செய்தி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்லவர் காலம் பார்த்தாச்சு, பாண்டியர் காலம் பார்த்தாச்சு அப்படின்னா சோழர் காலுடைய சிற்பங்கள் எவ்வளவு சிறப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை விரைவாக வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது சோழர் கால சிற்பங்களா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில், திரிபுவன வீரேஸ்வரர் கோயில், இந்த 4 கோயிலும் வந்து மிகச்சிறந்த சோழர் கால சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோயில் யாரால கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாம் ராசராசனால் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம்.
கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் ராசேந்திரன் சோழன் அப்படின்னு சொல்லலாம். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் யார் இதுன்னு இரண்டாம் ராசரசன் வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. திரிபுவன வீரேஸ்வரம் கோயில் வந்து மூன்றாம் குலோத்துங்கனால் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமானது, பொறுத்துக்களை கேட்கலாம் உங்களுக்கு. தஞ்சை பெரிய கோயில் யாரால் கட்டப்பட்டது, முதலாம் ராசராசன் சொல்லலாம். திரிபுவன வீரேஸ்வரர் கோயில் யாரால் அப்படின்னா மூன்றாம் குலோத்துங்கனால் வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்லி இது கேட்கலாம். நமக்கு பொறுத்துக்கள் வருவதற்கான இது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, தஞ்சை பெரிய கோயில் அதை பார்த்து பண்ணோம்னா அது 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர் இருக்காங்க. அதுக்கான உருவங்களும் மிகப்பெரிய நந்தியும் வந்து தஞ்சை பெரிய கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் யார் கட்டினது, முதலாம் ராஜேந்திரன் சோழனால் கட்டப்பட்டது இல்லையா. சரி, ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும், நவகிரகம் எத்தனை, ஒரே கல்லு வந்து என்ன பண்ண நவகிரகமும் சிங்கமுகமும் கிணறும் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமுக கிணறும் யாருடைய கால சிற்பங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு வினாவா கேட்கலாம். யாருடைய எடுத்துக்காட்டு, யாருடைய சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு, யாருடைய கால சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோழர் கால சிற்பத்துக்கு எடுத்துக்காட்டு. இப்படி ஒரு வினா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமுக கிணறும் எந்த கோயிலில் அமைந்துள்ளதுன்னு கேட்கலாம். இது ரெண்டாவது வினா. யாருடைய கால இது, எந்த கோயில்ல, கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு வந்து சொல்றோம். சரி, இப்படியெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றோம். புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய நார்த்தாமலை, அங்க இருக்கக்கூடிய நடன முத்திரைகள், நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிற செய்தியும் சொல்றாங்க. புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கொடும்பாளூர் அது அப்படிங்கிற ஊர்ல இரண்டாம் பராந்தக சோழரால் மூவர் கோயில்கள் வந்து சிற்பங்களா வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய சீனிவாசன் அல்லூர் அப்படிங்கிற இடத்துல குரங்கநாதர் கோயில் சிற்பங்களும் சோழர் கால சிற்பக்கலை நுட்பத்திற்கு சான்று திருவரங்க கோயிலினுள் அமைக்கப்பட்ட சிற்பங்களில் வெளிப்படும் முக பாவனைகள் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. நமக்கு எப்படி பல்லவர் காலத்துல வந்து பறவைகள், விலங்குகள் உருவ சிற்பங்கள் வந்து மிக துல்லியமாக செதுக்கப்பட்டு சிற்பங்களா வடிக்கப்பட்டு பெருமையை உணர்ச்சோ, சோழர் காலத்துக்கு வரும்பொழுது இங்க பாருங்க, திருவரங்கம், திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் இப்ப அழைக்கப்படுது இல்லையா, அதுதான் திருவரங்கம்னு சொல்றாங்க. திருவரங்க கோயிலினுள் அமைக்கப்பட்ட சிற்பங்களில் வெளிப்படும் முக பாவனைகள், முக பாவனைக்கு ஏற்றாற் போல சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவு தத்துவமா இருக்கு. அது யாருடைய காலத்தில் வடிக்கப்பட்ட உருவ சிற்பங்கள் சொல்லி பார்த்தோம்னா சோழர் கால சிற்பங்கள் சொல்றாங்க. சோழர் காலம் வந்து செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் யாருடைய காலம் அப்படின்னு கேட்கலாம். வினாவை கேட்கும் பொழுது சோழர் கால சிற்பங்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லலாம். சரி, பல்லவர் காலம் பார்த்தாச்சு, பாண்டியர் காலம் பார்த்தாச்சு, சோழர் காலம் பார்த்தாச்சு. இப்ப என்ன பார்த்தீங்கன்னா விஜயநகர கால சிற்பங்கள் வந்து நம்ம பார்க்க போறோம். மிக உயர்ந்த கோபுரங்கள் வந்து எழுப்பப்பட்டன. யாருடைய காலத்துல? விஜயநகர கால சிற்பங்கள் வந்து மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்டிருக்கு. குதிரைகள் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தனர். இவர்கள் பாருங்க, குதிரைகளோட உருவங்களை வந்து சிற்பங்கள்ல வந்து இடம்பெற செஞ்சிருக்காங்க. மண்டப தூண்கள் இருக்கு இல்லையா, அதுல வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரைகள் முன்கால்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்களும் விஜயநகர கால சிற்பங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குது அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்றாங்க. சரி, இது மட்டுமல்ல, இசை கற்றூன்கள், கல்லாலான தூண்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இசையை கொடுக்கும். அப்படி தட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இசை, அடுத்த தூணை தட்டி பார்த்தோம்னா அது ஒரு இசை, அடுத்த தூணை பண்ணா அது ஒரு இசை, இப்படி வந்து இருக்கும். இது வந்து நெல்லையப்பர் கோயில், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நெல்லையப்பர் கோயில் வந்து அது போல வந்து இசை தூண்கள் வந்து இருக்கக்கூடிய செய்தியை வந்து நமக்கு சொல்றாங்க அப்படிங்கிற பகல பார்க்கலாம். இதில் வினாக்களா எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்த யாருடைய காலகட்ட சிற்பங்கள் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு விஜயநகர கால சிற்பம் அப்படின்னு சொல்லலாம். இசை கற்றூன்கள் யாருடைய கால சிற்பங்கள்னு சொல்லி கேட்கலாம், விஜயநகர கால சிற்பங்கள். வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரைகள் முன்கால்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்கள் யாருடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஜயநகர கால சிற்பங்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்றோம். இது புதுமையா இருக்கு மற்றவர்களை காட்டிலும். சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாயக்கர் கால சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 1000 கால் மண்டபங்கள் அமைத்தாங்க. யாருடைய காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாயக்கர் காலகட்ட சிற்பங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா 1000 கால் மண்டபங்கள் வந்து இருந்தது. சிற்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நாயக்கர் கால சிற்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா, மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் நாயக்கர் கால சிற்பம். ராமேஸ்வரம் பெருங்கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில், தாடிக்கொம்பு அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தாடிக்கொம்பு பெருமாள் கோவில், பேரூர் சிவன் கோயில், இது எல்லாமே அப்படின்னு சொன்னா நாயக்கர் கால சிற்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய கோயில்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மீண்டும் பார்த்துக்கலாம். நாயக்கர் கால சிற்பங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் பெருங்கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில், தாடிக்கொம்பு அதாவது திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில், பேரூர் சிவன் கோயில், இது எல்லாமே நாயக்கர் கால சிற்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குது அப்படின்ற செய்தியை சொல்லலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1000 கால் மண்டப தூண் இருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல. அதுக்கப்புறம் கண்ணப்பர், அப்புறம் குறவனக்குருத்தி சிற்பங்கள் வந்து இங்க விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, ஹரிச்சந்திரன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரமதி சிற்பங்கள் வந்து இது வந்து ஆடை ஆபரணங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆடை ஆபரணங்களை அணிந்து இருக்கக்கூடிய வகையில கலைநயத்துடன் வந்து காணப்படுது. யார் இது எங்க அப்படின்னு சொன்னா ஹரிச்சந்திரன் சந்திரமதி சிற்பங்கள் வந்து அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, சந்திரமதி சிலை இருக்கு இல்லையா, அது இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் என வந்து சொல்றாங்க. சரி, அது போல இருக்கக்கூடிய ஒரு சிற்பம்னு சொல்றாங்க. நாயக்கர் கால சிற்பங்களை வந்து சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவையில் இருக்கக்கூடிய பேரூர் சிவன் கோயில் சிற்பங்கள் தான் சிறந்த எடுத்துக்காட்டா விளக்கு அப்படின்னு ரொம்ப உச்சநிலை. இந்த இவ்வளோ படைப்புகள் இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன், ராமேஸ்வரம் பெருங்கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில், தாடிக்கொம்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க பெருமாள் கோயில், இப்படி நம்ம வந்து சிறந்த சிற்பங்களுக்கு நாயக்கர் காலகட்டத்தை சொன்னாலும் கூட அதோட உச்சநிலைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த உச்சநிலை எதை சொல்றாங்கன்னா கோவை பேரூர் சிவன் கோயிலை வந்து சொல்றாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்றான். சரி, இது பாருங்க, பேரூர் சிவன் கோயில் அப்படி என்ன உச்ச நிலையை தொட்டிருக்கு, அப்படி என்ன அந்த சிற்பத்திற்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விழியோட்டம், அப்படியே நிஜத்துல வந்து விழியோட்டம் எப்படி இருக்குமோ அது போல வந்து சிற்பங்கள் வடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. புருவ நெளிவு, அந்த புருவங்களை தூக்கி புருவங்களை குறுக்கி புருவங்களை விரித்து இந்த மாதிரி எப்படியெல்லாம் வந்து புருவ வலிவு நெளிவு இருக்கு இல்லையா, அது போல புருவ நெளிவு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நக அமைப்பு, ஒவ்வொரு சிற்பத்திற்கும் விரல்கள் அப்படியே மொட்டையா கொடுக்காம அதோட நக அமைப்பு இருக்குல்ல, இந்த நக அமைப்புகள் கூட சிற்பத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நாயக்கர் கால சிற்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணாபுரம் வேங்கடாஜலபதி அங்க இருக்கக்கூடிய குறவன்குரத்தி ரதிதேவி சிலைகள் வந்து அங்க இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இவ்வளவு சிற்பங்கள் வந்து நாயக்கர் கால சிற்பங்களுக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டா சொல்றாங்க. மீண்டும் ஒரு முறை அப்படியே ரிவிஷனா போற மாதிரி போயிடலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1000 கால மண்டபங்களை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னா நாயக்கர் கால சிற்பங்கள். சரி, இங்க இவர்களுடைய காலகட்டத்திற்கான சிறந்த சிற்பங்கள் எதுன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் பெருங்கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில், அதுக்கப்புறம் தாடிக்கொம்பு பெருமாள் கோயில், பேரூர் சிவன் கோயில், இதெல்லாம் சொல்லலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல 1000 கால் மண்டப தூண் இருக்கு, கண்ணப்பரம் குறவன்குரத்தி இருக்கு, பேரூர் சிவன் கோயில்ல விழியோட்டம் புருவ நெளிவு நகாமைப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சந்திரபதி சிலை இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சிற்பம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. சரி, பௌத்தம் சமணம் சிற்பங்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பௌத்த மதம் புத்தரின் உருவம் அமர்ந்த புத்தரின் வந்து உருவம் அமர்ந்திருப்பது போல ஒரு சிற்பம், நின்றிருப்பது போல ஒரு சிற்பம், படுத்த நிலையில் ஒரு சிற்பம், நிலைகளில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நின்ற, படுத்த, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உருவம் வந்து அமர்ந்த, நின்ற, படுத்த, இந்த 3 நிலைகள்ல இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க பௌத்த மதம். சமண மதத்தினர் பாத்தீங்கன்னா அருக தேவன் இல்லையா, அருக கடவுளின் உருவத்தையும் 24 தீர்த்தங்கள் உருவங்களின் சிற்பங்களை வந்து இருக்கு அப்படின்னு சொல்ல, தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க, 24 தீர்த்தங்கரர்களின் உருவங்களின் சிற்பங்களை வந்து அங்க சமண மதத்தினர் வந்து சிற்பங்களா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. சமண மதம் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் வருமனும் உடையன அப்படின்னு வந்து சொல்றாங்க. சமண மதம் அதற்கான சில சிற்பங்கள் இருக்கு. சமண மதத்தை குறிக்கக்கூடிய சிற்பங்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு அளவுக்கு அதிகமான உயரத்தை கொண்டிருக்கு, அப்படி இல்லைன்னா அளவுக்கு அதிகமான பருமன் பெரிய சிலைகளை வந்து வடிச்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்லி சொல்றாங்க. சான்று இதுல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பௌத்தம் சமணத்திற்கான சான்றுகள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி விழுப்புரம், செஞ்சி திருநாதர் குன்று, ஒரு பாறையின்
24 தீர்த்தங்கரர் உருவங்களையும் புடைப்பு சிற்பங்களாங்க வந்து செதுக்கி வச்சிருக்காங்க, சிற்பங்களை வடிச்சு வச்சிருக்காங்கிற செய்தியை சொல்றாங்க. செஞ்சில இருக்கக்கூடிய திருநாதர் குன்று அப்படிங்கிற ஒரு ஊர்ல, அந்த குன்றுல இருக்கக்கூடிய ஒரே பாறையில, ஒரு பாறையில 24 தீர்த்தங்கரர்களையும் 24 தீர்த்தங்கரர்களையும் என்ன பண்றாங்க, முன்னாடி மட்டும் தான் தெரியும், பின்பகுதி தெரியாது. ஏன்னா பின்பகுதி பாறை, அப்படியே முன்பகுதி மட்டும் தெரியக்கூடிய சிற்பங்களை தான் புடைப்பு சிற்பம்னு சொன்னோம் இல்லையா, அப்படியேப்பட்ட சிற்பங்களை வந்து வடிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து சமணத்தை சமண சிற்பங்களை குறிக்கக்கூடிய ஒரு சிற்பமாக இருக்கு அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்றாங்க. சரி, சமண சிற்பங்கள் மதுரை சமணர்களின் படுக்கைகள், மதுரையில இருக்கக்கூடியது வந்து சமணர்கள் வந்து படுக்கை அறை இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. செதுக்கப்பட்ட இடங்களிலும் மலை பாறைகளிலும் என்ன பண்ணணும், செதுக்கப்பட்டிருக்கு. மலையில வந்து என்ன பண்றாங்க, புகைகள் இருந்துச்சுன்னா அந்த புகைகள்ல வந்து பாறைகள்ல வந்து அவர்கள் படுத்து உறங்குவதற்காக செதுக்கப்பட்ட ஒரு ஆசன மேடைகள்லாம் இருக்கு. அது யாருடைய இது பண்ணணும், பௌத்த சமண காலகட்டங்களில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள்னு சொல்றாங்க. சரி, தனி சிறப்புகள், சிற்பங்கள் செதுக்குவதற்கான தனி சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யோக கலை, நாட்டிய கலை கூறுகளும் தமிழக சிற்பக்கலையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யோகா, சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டியம், ஆடுவது போல சிற்பங்களை வந்து நம்ம தமிழகத்தில் இடம்பெற்றிருக்கு. இதுதான் தனி சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய சிற்பக்கலைகள் எவ்வளோ மேலோங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செங்கல், பைஞ்சுதை அப்படின்னு சொல்றாங்க. பைஞ்சுதை அப்படின்னா சிமெண்ட். இன்னைக்கு இன்றைய காலகட்டங்களுக்கு அவையா செய்து சிற்பங்களை அழகா வடிக்கிறாங்க. கற்கள் கொண்டு என்ன பண்றாங்க, சிற்பங்கள் வந்து உருவாக்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லி போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெண்கலம் உலோகங்களாலும் செயற்கை இலைகளாலும் கடவுள் உருவங்களும் மனித உருவங்களும் உருவாக்க செய்யப்படுது அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. சரி, தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா, சிற்பங்களை பற்றிய குறிப்பு வந்து தொல்காப்பியத்துல காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சிலப்பதிகாரத்திலும் இருக்கு. எங்கன்னா கண்ணகிக்கு சிலை வெடித்த செய்தி வந்து சிலப்பதிகாரத்துல சொல்றாங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்றாங்க. மணிமேகலை மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை, அதாவது சுதை சிற்பங்கள் வந்து இருந்துதான் வந்து நமக்கு சொல்றாங்க. சுண்ணாம்பால் செய்யப்பட்ட சிற்பங்கள், சுதை சிற்பங்கள் வந்து மணிமேகலையில் வந்து சொல்றாங்க. அப்படிப்பட்ட சிற்பங்கள்லாம் மாளிகைகளில் வந்து பல சிற்பங்கள் இருந்திருக்குங்கிற செய்தியும் சொல்றாங்க. சரி, மாமல்லபுரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தமிழக அரசால் நிறுவப்பட்ட ஒரு சிற்ப கல்லூரி இருக்கு அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்றாங்க. சரி, உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை, இந்த 3 இடங்களிலும் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரசு கவின்னா அழகு இல்லையா, அழகு கலை, அழகா வடிக்கப்படக்கூடிய ஒரு கல்லூரி எங்க இருக்கு அப்படின்னா சென்னையிலயும் இருக்கு, கும்பகோணத்திலயும் இருக்கு அப்படின்னா. அரசு கவின் கலை கல்லூரி இடம்பெறக்கூடிய 2 மாவட்டம் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா சென்னை, கும்பகோணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, சிற்பச்செந்நூல் அப்படின்னு வந்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வந்து சொல்லுது அப்படிங்கிற செய்தியும் நமக்கு இன்றைய பாடத்தை வந்து சிற்பக்கலை வந்து இதோட முடியுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுல எப்படி வினாக்கள்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் சுண்ணமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும், இப்படி வந்து இதை பாடல் எழுதி கொடுத்து இது என்ன நூல்னு கேட்கலாம். இது குறிக்கக்கூடிய நூல் எதுன்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிற்பங்களை வந்து எத்தனை வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள், இதுல வந்து முன்பகுதி பின்பகுதி தெரியக்கூடிய சிற்பங்கள் எதுன்னு சொல்லி கேட்கலாம். இல்ல முன்பகுதி மட்டுமே தெரியக்கூடிய சிற்பங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரி, வேற என்ன கேட்கலாம், சிற்பிகளை என்ன சொல்றாங்க, கவிஞர்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம். சரி, யாருடைய காலகட்டங்கள், அதாவது பல்லவர் காலம், பாண்டியர் காலம், சோழர் காலம், விஜயநகர் காலம், நாயக்கர் காலம், இப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல வித்தியாசம், இது யாருடைய கால சிற்பங்கள் சிறந்த விளங்குது அப்படின்னு சொல்லுவோம். புருவ நெளிவு இதோட வந்து இருக்கக்கூடிய யாருடைய காலகட்ட சிற்பம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே போல வீரர்கள் அமர்ந்த நிலையில் கால தூக்கி நிற்கக்கூடிய குதிரை இருக்கக்கூடிய அந்த சிற்பம் யாருக்குரியது, இசை கட்டூன்கள் யாருடைய காலகட்டத்தில் இருக்குது, ஆயிரங்கால மண்டபங்கள்ல வந்து யாருடைய காலகட்டத்தில் இருந்தது. சரி, செப்பு திருமேனிகளில் பொற்காலம் அப்படின்னு யாருடைய காலகட்டத்தை வந்து சொல்லலாம். இப்படித்தான் வினாக்கள் வந்து நம்ம கேட்கலாம். அதை நீங்க படிச்சுக்கிட்டா போதுமானது. இதான் சுருக்கப்பட்டியலா வந்து சிற்பக்கலையில வந்து நமக்கு வினாவா வரும். இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராவண காவியம். ராவண காவியம் ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புலவர் குழந்தை அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இவரு 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய
தனித்தமிழ் பெருங்காப்பியம் தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராவண காவியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம் என 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் கொண்டிருக்கு அப்படின்னு செய்தியை சொல்றாங்க. சரி, இங்கு இந்த நூலானது புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டிருக்கு. தமிழக காண்டத்தில் உள்ள பாடல்கள் இங்கு இடம்பெற்றிருக்கு. தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க 25 நாட்களில் இவர் திருக்குறளுக்கு உரை எழுதினார் அப்படின்னு சொல்றாங்க. இது முக்கியமான வினா இல்லையா? தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். யாரு? புலவர் குழந்தை. சரி, யாப்பதிகாரம், தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்துள்ளார். யாப்பதிகாரம் ஆசிரியர்னு சொல்லி கேட்கலாம், தொடையதிகாரம் ஆசிரியர்னு சொல்லி கேட்கலாம். சரி, இது எத்தனை காண்டங்களை பெற்றிருக்கு, எது ராவண காவியம் எது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு 10 பாடல்கள், ராவண காவியத்துல 10 பாடல்கள் இருக்கு. ஆனா நமக்கு இந்த 9ஆம் வகுப்புல ஒரே ஒரு பாடம் தான் மனப்பாட பகுதி பாடா இதுல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த பாடலை மட்டும் நமக்கு படிச்சு சொல்லிட்டு போனா போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாடலை படித்து படித்து பொருளை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். எதற்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல வினாவாக வருவதற்கு எப்படி பாடலை நம்ம கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சொற்பொருளா தான் நமக்கு வினாக்களை கேட்பதற்கு இதற்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு நம்ம பொருள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற செய்திகள் மட்டும் இருந்தா போதுமானது. மற்றபடி வினாக்கள் வேறு விதத்துல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இது ஒரு அடி வேணா நம்ம மனப்பாட பாட்டை ஒரு அடி நம்ம கொடுத்துருது, அந்த ஓரடி இல்ல 2 அடியில நம்ம கொடுத்துருது, இது என்ன நூல்ல கேட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லலாம். சரி, நமக்கு முதல் பாடலாக குறிஞ்சி நிலத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். இதுல 5 வகையான நிலங்களை பற்றி ராவண காவியம் எவ்வளவு செழிப்பிட்டு இருந்திருக்குது அப்படிங்கிற செய்தியை இந்த 5 வகையான நிலங்களை அதை பற்றி சிறப்பு செய்திகளை நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அது நான் ஒவ்வொரு பாடல்கிட்ட விரைவில் நான் முடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அருவிய முருகியம் ஆர்ப்ப பைங்கிளி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட பூஞ்சினை மருவிய குறைக்கண மருண்டு நோக்குமாள் அப்படின்னு சொல்றாரு. என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அருவினா அருவிகள் பறையாய் ஒழிக்கும் எப்படி இருக்கும், முருகியும் ஆர்ப்ப பைங்கிலி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அப்படின்னு சொல்றாரு. சரி, அருவிகள் பறையாய் ஒழிக்கும், அது மலை சார்ந்த பகுதி இல்லையா? அங்க பைங்கிலி, அங்க கிளி, சரியா? பைங்கிலி பேசக்கூடிய கிளியானது அந்த நில பறவை. சரி, பைங்கிலி தான் அறிந்து தமிழிசையே பாடும் அப்படின்னு சொல்றாரு. பொன் போன்ற அழகிய மயில் தன் அருமையான பொன் போன்ற அழகா வண்ணங்களால் தீட்டப்பட்ட மயிலானது என்ன பண்றதா, அழகிய மயில் தன் அருமையான சிறகினை விருத்து ஆடும். எது? பைங்கிளி பாட மயிலானது ஆடுது. சரி, இக்காட்சியினை பூக்கள் நிறைந்த மரக்கிளைகளில் அமர்ந்திருக்கும். அதான் சொல்றான். குறைக்கினம் அப்படின்னா இங்க குரங்கினம் என்ன பண்ணுது, மிரட்சியுடன் பார்க்கும். அப்படியேப்பட்ட ஒரு அழகிய காட்சியை அதை வியந்து கிளிப்பாட மயிலாட இந்த குரங்குகள் மரக்கிளைகள் அமர்ந்து கொண்டு இந்த அழகிய காட்சியை கண்டு மகிழுது அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் மடுப்படு காந்தலின் மனமும் தோய்தலார் கடைப்படு பொருளாலும் கமலம் குன்றமே அப்படின்னு சொல்றாரு. என்ன பொருள் சொல்றேன்னா, தீயில் இட்ட சந்தன மர குச்சிகள் இருக்கு இல்லையா, அது மணக்கம். அகில் இவற்றின் நறுமணமும் ஒளியில் இட்ட இவற்றின் அகிலோட நாற்றம் நறுமணம் இல்லையா, ஒளியில் இட்ட மலை நெல்லரிசி சோற்றின் மனமும் காந்தல் மலரின் ஆழ்ந்த மனமும் பரவி தோய்ந்து கிடந்த நாள் எல்லா இடங்களிலும் உள்ள பொருள்கள் மனம் கமழ்ந்து காணப்பட்டன அப்படிங்கிற செய்தி சொல்லுங்க. இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்தில் விளையக்கூடிய பொருள்கள். எது? மலை நெல்லரிசி, அதுக்கப்புறம் பார்த்தா அகில், சந்தன மரக்குச்சி, இது எல்லாமே கருப்பொருள். நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அந்த கருப்பொருள்கள் இது கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது மலை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பொருள்கள் நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு. தீயில் இட்ட சந்தன குச்சிகள். சரி, அகில் மரத்துல வரக்கூடிய அழகிய நறுமண பொருள்கள், வாசனமோ, சோறு செய்வதற்காக மலை நெல்லரிசி போட்டு சோறு வடிக்கிறாங்க இல்லையா, அந்த மனம் சோற்றின் வாசமும் என்ன பண்ணுதுன்னா நமக்கு மணக்குது அப்படிங்கிற செய்தி சொல்லலாம்.
காந்தல் மலர், செங்காந்தல் மலர் இல்லையா, செங்காந்தல் மலரின் ஆழ்ந்த மனமும் சரியா, அதுக்கப்புறம் பரவி தோய்ந்து கிடத்தல், இதெல்லாம் இவ்வளோ மணக்கக்கூடிய அகில், சந்தனம், சோற்று வாசனையும், காந்தல் மலர் வாசனம் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த இடம் முழுவதும் மனம் நறுமணமாக இருக்கு அப்படிங்கிற செய்தியை நமக்கு அழகா சொல்றாரு. முல்லையில என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் பாயிசை பாடமும் பழமும் தேனுமும் தந்தியே இசைப்பெறும் கடறு இடையிற் முக்குழல் ஆவினும் ஒருங்குற அரகு அணைக்குமாள் அப்படின்னு சொல்றாரு. சரி, நாகனவாய் பறவைகள் பூவையும் அப்படின்னு நாகனவாய் பறவைகளும் பொலங்கை வண்டரும் சரியா குயில்களும் அழகுமிக்க வண்டுகளும் என்ன பண்ணுது அப்படின்னா பாயிசை பாடமும் பழமும், பாயிசை அப்படின்னா பாவிசித்து பாடினேன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு அழகா அந்த வண்டுகள் ரிங்காரம் விடுவது எப்படி இருக்குன்னா இனிய ஓசையை தரக்கூடியது, இனிய ஓசையை தரக்கூடியது பான்னா பாடல். சரி, பாடலை பாடுவது போல இருக்கு. பழமும் தேனுமும் தந்தியே இசைப்பெறும் கடறு இடையர் முக்குழல் அப்படின்னு சொல்லலாம். புகழ்பெற்ற முல்லை நில மக்களான ஆயர், முல்லை நிலம் காடு சார்ந்த பகுதி, காடு சார்ந்த பகுதியில ஆயர்குடி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடு மாடுகளை மேய்ப்பாங்க. ஆயர் என்ன பண்றாங்களா, அங்க கிடைக்கக்கூடிய முக்கனி எது, மா பலா வாழை, இந்த முக்கனியும் தேனும் என்ன பண்றாங்க சேகரித்து கொண்டு முக்குழல் இசையால் மேயும் பசு கூட்டங்கள் ஒன்று சேர்த்தினாங்க. அங்க ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய தலைவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்ணன், மாயோன், திருமால் இல்லையா. அந்த திருமால் அவர் இசைக்கக்கூடிய அந்த இசையினால என்ன பண்ணோம் அப்படின்னா ஆடு மாடுகள்லாம் மயங்கி இருக்கும், ஒன்று சேர்ந்துரும் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. நமக்கு நாகனவாய் பறவைகளும் குயில்களும் அழகுமிக்க வண்டுகளும் பாவிசித்து, இது அனைத்தும் அந்த கத்தக்கூடிய ஓசைகள் இருக்குல்ல, அது அனைத்தும் பாவிசித்து பாடுவது போல அழகிய இனிமையான இசையை நமக்கு காதுக்குள்ள போகிறது போல புகழ்பெற்ற முல்லை நில மக்களான ஆயர் முக்கனியும் தேனும் குணர்ந்து சேகரித்து கொண்டு முக்குழலை இசைத்து மேயும் பசு கூட்டங்களை ஒன்று சேர்த்தாங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்றாரு. அங்க பாருங்க இன்னொரு பாடல், 4வது பாடல். முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரைவாளியும் களம் குவித்து குன்று என பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் அதிர்குரல் கேட்டு உலை அஞ்சு ஓடிடுமே அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. முதிரைங்கிறது ஒரு திணை வகையில ஒன்று, சாமையும் திணை வகையில ஒன்று. சரி, கேழ்வரகு அதுவும் ஒன்று சரியா, மணி சரியா, நெல்மணிகள் போன்ற குதிரைவாளி நெல் ஆகியவற்றை கொண்டு என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் எங்க விளையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காடு சார்ந்த பகுதியில் விளையும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன முதிரை, சாமை, கேழ்வரகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மணி, குதிரைவாளி, நெல் இதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அங்க விளையும். சரி, முல்லை நில மக்கள் என்ன பண்றாங்களாம், விளைந்த அத்தனை பொருட்களையும் அறுத்து கதிர் அடித்து களத்தில் என்ன பண்றாங்கன்னா குன்று போல குவித்து வச்சிருக்காங்க. களம்னா போர்க்களம் அல்ல, இது போரடிக்கும் களம். எந்த போரடிக்கும் களம், கதிர்களை அடிக்கக்கூடிய களம் சரியா, ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருப்பாங்க, அந்த இடத்தான் சொல்றாங்க. அங்க என்ன பண்றாங்களாம், இவர்கள் முல்லை நில மக்களானது அந்த கதிர்களை இப்படி அடிக்கிறாங்கல்ல, ஓங்கி அதை அடிச்சாங்கன்னா அந்த தாள் தனியா மணிகள் தனியா வரும் இல்லையா, அந்த சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா கதிரடிக்கும் போது அதிர்வு தரும், அந்த சவுண்டு கேட்கும்ல, அந்த வாசியை கேட்டு உலைன்னா மானு கேட்டு மான்கள் அஞ்சு ஓடுமா. இதை கேட்டு மான்கள் என்ன பண்ணதான் பயந்து ஓடுதான். அப்படிப்பட்ட வடாமை பொருந்திய நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து பாருங்க பாலை. மன்னிய முதுவையில் வளைப்ப வாய்வெறி இன்னிலம் குழைமிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுர நன்னெறில் வழியே சென்னாய் உயங்கமே அப்படின்னு சொல்லுவோம். வாய்வெறின்னா சோர்வால் வாய் புலறுதல், நம்ம சோர்வு அடைஞ்சிட்டோம்னா வாய் புலரும் இல்லையா. சரி, அது போல குழைன்னா குட்டி அப்படின்னு சொன்னா, இணைந்து அப்படின்னா துன்புறுதல் அப்படிங்கிற செய்தி நமக்கு சொல்றாங்க. உயங்குதல் அப்படின்னா வருதுதல் அப்படிங்கிற செய்தி, படிக்கூரை அப்படின்னா நிலத்தில் விழ, கோடு அப்படின்னா கொம்பு அப்படிங்கிற செய்தி நமக்கு இது ஒரு நமக்கு சொல்லும் பொருளுமாக கொடுத்துருக்காங்க. பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொடிய பாலை நிலத்துல எதுவுமே கிடைக்காது, அவ்வளவு எளிமையா கிடைக்காது இல்லையா. சரி, கொடிய பாலை நிலத்து வெயிலின் வெப்பத்தை தாங்க இயலாத என்ன சொல்றாங்கன்னா சென்னாய் உயிக்குமே, சென்னாய் குட்டி வாய் மிகவும் உலர்ந்து குளறியது. சரி,
இதனை கண்டு அதன் தாய் வருந்தியது. குட்டி இளைப்பாற எங்கும் நிழல் இல்லை. எனவே கடும் வெயிலில் தான் துன்புற்று நின்று தனது நிழலில் குட்டியை இளைப்பாற செய்தது அப்படின்னா, அதாவது தாய் உள்ளம். தாயை சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. மன்னிய முதுவியில் விளைப்ப வாய்வெறி. மன்னிய அந்த மண்ணுல பாதத்துல தொடாத அளவிற்கு முதுவெயில், நல்ல அதிகமான வெயில். இப்பெல்லாம் காலகட்டங்கள்ல வெயில் அதிகமா இருக்கு இப்பவே. சரி, அதாவது சொல்றாங்க பாலை நிலத்துல அப்படி இருக்கா, அப்படியேப்பட்ட வெயில் இருக்கு, கொடிய வெயில் இருக்கு. அங்க ஒரு செந்நாய் குட்டி இருக்கு இல்லையா, அந்த செந்நாய் குட்டியோட வாய் காய்ந்து போய் மிகவும் உலர்ந்து குளறியது. இதனை கண்டு அதனோட தாய் ரொம்ப வருத்தம் வருது. வருத்தமுற்ற உடனே குட்டி இளைப்பாற எங்குமே நிழல் இல்லைன்னு சொல்லி பாக்குது. அதனால தன்னோட நிழல் இருக்கு இல்லையா, தான் நின்றக்கூடிய நிழல் இருக்குல்ல, அந்த நிழலில் என்ன பண்ணுது, அந்த கடுவில் தான் துன்புற்று நின்று தனது நிழலில் குட்டியை என்ன பண்றது, இளைப்பாற செய்யுது அப்படிங்கிற செய்தியை நமக்கு அழகா சொல்றாரு. அடுத்த பாடல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடிக்கமல் மராமலர் கண்ணி சிறார் படிக்குறை எருத்துக்கோடு அன்ன பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிய விரும்பி கோலினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சு ஓடுமே அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, சிறுவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நன்கு மனம் வீசும் மராமலர்களை, அதாவது குறா மரம், அப்படி குறா மரம், இந்த மரங்கள் எங்க இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா பாலை நில மரங்களா நமக்கு சொல்றாங்க. சரி, சிறுவர்கள் என்ன பண்றாங்களாம் அப்படின்னு சொல்லி போனா, நன்கு வீசும் மராமலர்களை மாலையாக அணிந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய வாசனை திரவியமையா அந்த பாலை நில மரத்தோட மலர்களை என்ன பண்றாங்க, அப்படியே தொடுத்து அழகா மாலையை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, படிக்கிற எருத்து கோடு, கோடுன்னா என்ன பண்ணா கொம்புகளை உடைய எருதின் கொம்புகள். சரியா, கோடுன்னா அங்க கொம்பு, எருதின் கொம்புகளை போன்றிருந்த எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா பாலைக்காய். பாலைங்கிற ஒரு காய் என்ன பண்ணதுன்னா எருதுகளுடைய கொம்புகள் எப்படி இருக்கோ அது போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த காயை பறித்து நிலத்தில் விழுந்து வெடிக்குமாறு அவர்கள் என்ன பண்றாங்க, கோலினால் அடித்து விளையாடுறாங்க. அது என்ன பண்ணுங்க, அது அப்படி அடிச்சாங்கன்னா வெடிக்கும் போல இருக்குது. அவ்வாசையை கேட்ட பருந்துகள் என்ன பண்ணதான் அச்சத்துடன் பறந்து ஓடியது அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்றாங்க. சரி, மருத நிலத்துல இருக்கக்கூடிய பாடல் தான் நமக்கு இங்க இந்த 9ஆம் வகுப்புல ராவண காவியத்துல இருக்கக்கூடிய மனப்பாட பாடலா கொடுத்திருக்காங்க அப்படின்ற செய்தியை நமக்கு சொல்றாங்க. கல்லிடை பிறந்தாரும் கரைபொரு குளனும் தோயும், முள்ளையம் புறவில் தோன்று முருகுக்கான ஆறு பாயும், நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும், மல்லல்லம் செறிவில் காஞ்சி வஞ்சியும் மருதும் ஊக்கும் அப்படிங்கிற செய்தியை நம்ம அழகா சொல்றாரு. சரி, கல்லுன்னா மலை, முருகு அப்படின்னா தேனோட மற்றொரு பெயர் தான் முருகு அப்படின்னு சொன்னோம். மனம் அப்படின்னு சொல்லலாம், அப்புறம் அழகு. சரி, மல்லல் அப்படின்னா வளம். சரி, செரு அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. செரு அப்படின்னா நமக்கு வயல் அப்படிங்கிற பொருளை நம்ம கொடுக்குறாங்க. சரியா, இந்த சேரு அப்படின்னா போர், சண்டை. அல்ல, வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை எழுதி போட்டேன். சரி, பார்த்துக்கலாம். சரி, கரிக்குருத்து அப்படின்னா யானையோட அந்த குருத்துன்னா யானையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய அந்த தந்தம், குருத்து போல வந்திருக்கு இல்லையா, அதான் சொல்றாங்க. கரின்னா யானையோட தந்தம் அப்படின்னா. போர் அப்படின்னா இங்க வைக்கோல் என்ன பண்றாங்கன்னா தானியத்தை அடிக்கப்பட்ட வைக்கோல்களே போர் செய்து எல்லாம் குமிச்சு வச்சிருக்காங்களா, அதுக்கு பேரு வைக்கோல் போர்னு சொல்லுவாங்க. சரி, புரைத்தப அப்படின்னா குற்றமின்றி அப்படிங்கிற செய்தியை நமக்கு இங்க சொல்றாங்க. மருத நிலத்துல எப்படி எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிற சொல்லி நம்ம இங்க பார்க்க போறோம். மலையிடையே தோன்றும் ஆறும் கரையை மோதி ததும்பும் குளத்து நீரும். சரியா, மலையிடையே தோன்றும் ஆறு, அங்க குறிஞ்சிலத்திலிருந்து வரக்கூடிய ஆறு இருக்கு இல்லையா, மலைகள் இடையே தோன்றக்கூடிய ஆறு எங்க சேரும்னா சமநிலை பகுதிக்கு சேரும். அது என்ன பண்ணுதான் அப்படின்னா, மலையிடையே தோன்றும் ஆறானது கரையை மோதி கொள்ளக்கூடிய அளவுக்கு ததும்பும். அந்த நீரால ததும்பி நீர் முல்லை நிலத்தில் அழகிய காட்டாரும், அந்த முல்லை நிலத்துல வரக்கூடிய அழகிய காட்டாரும் மருத நிலத்தில் பாய்ந்து ஓடும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மருத நிலம்னாலே வளமையான பகுதி அப்படின்னு சொல்லணும். அது அவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மலையிடையே தோன்றும் ஆறு எதன் வழியே வருது, காட்டாறு, காடுகளின் வழியே பெரும் தண்ணியை சேர்த்து கொண்டு கரைகள், இரண்டு பக்கமும் கரைகள் இருக்கும் இல்லையா, அந்த கரைகளை தொட்டபடி ததும்பி செல்லுது. அதுதான் மருத நிலம் அப்படின்னு சொல்றது. பாய்ந்து ஓடும். அங்கு
அங்க நீர்வளம் இருக்கு இல்லையா, அதனால என்ன பண்றாங்கன்னா நெற்பயிரினை காக்கும் வகையில் கரும்பு வளர்ந்து நிற்கும். நெற்பயிர் இருக்கு, அதை காக்கும் பொருட்டு அதை என்ன பண்றாங்க, பாதுகாப்பது போல இருக்குது எதுன்னா கரும்பு. பெருகும் வரும் நீரினை கால்வாய் வயலில் தேக்கி வளம் பெருக்கும். சரி, பெருகி வரக்கூடிய நீரை என்ன பண்றாங்கன்னா கால்வாய் வழியா என்ன பண்றாங்கன்னா வயலில் தேக்குறாங்க. தேக்கினா தான் நெல் பயிர்களெல்லாம் போகும் இல்லையா, தேக்கி வளம் பெருக்கும். இத்தகைய வளம் நிறைந்த மருத நில வயலில் காஞ்சி வஞ்சி மலர்கள் பூத்து நிற்கும் அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்றாரு. சரி, கல்லிடை பிறந்த ஆறும், கல்லுக்கு இடையில பிறந்த ஆறும், கரை போர் குளனும் தோயும், கரையை தொட்டக்கூடிய குளனும், குளங்கள்லாம் நிறைந்து தண்ணீர் தோஞ்சு இருக்கும். முல்லையும் புறவில் தோன்றும், முல்லையது காடு, முல்லை இல்லையா காட்டு வழியா தோன்ற காணாறு, முருகுக்கான் ஆறு பாயும், அது தேன் போன்ற இருக்கக்கூடிய நன்னீர் சரியா பாயும். அது என்ன பண்றாங்கன்னா எங்க பாயும் அப்படின்னா கால்வாய் வழி பாயும். எதுக்குன்னா நெல்லுக்கு பாயும். அது என்ன பண்றாங்க அப்படின்னா கரும்புக்கும் பாயும். அந்த நெல்லினை பாதுகாப்பது போல நெல்லினை கரும்பு காக்கும். நெல்லினை பாதுகாப்பது போல எது இருக்குமா, கரும்பு நிற்கும். நீரினை கால்வாய் தேக்கும். மல்லலம் செறிவில் காஞ்சி, அந்த அழகிய வயலில் என்ன பண்றோம்னா காஞ்சு பூவும் வஞ்சு பூவும் மருதும் பூத்திருக்கும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்றாங்க. சரி, மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்த்தலை சிறுவர் நீண்ட பொறுகரி குறுத்து அளந்து பொய்மென கழிப்பர் ஓர்பால் குறைக்கள சிறுவர் போரில் குலுங்கிய தெங்கின் காயை புரைதவ பறித்து காஞ்சி புனைநிலையில் அருந்து வாரே அப்படின்னு அழகா சொல்றாரு. சரி, மறை அப்படின்னா சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. சரி, தேனு அப்படிங்கிற பொருள் சொல்லலாம். சரி, தூய ஒழுக்குமுறையை பின்பற்றுபவர்கள், சாரி, தாமரை மலர்கள் பூத்திருக்கும் குளத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, மறைன்னா தாமரை, தாமரை நிறைந்திருக்கக்கூடிய மலர்கள், மறைமலர் குளத்தில் ஆடும் அப்படின்னா தாமரை மலர்கள் பூத்திருக்கும் குளத்தில் சிறுவர்கள் என்ன பண்றாங்க, நீராடுறாங்க. சிறுவர்கள் நீராடுறாங்க. மலர்தலை சிறுவர் நீண்ட பொறுகரி குறுத்து அளந்து அப்படின்னு சொல்றாங்க. அங்க கரி அப்படின்னா யானையை சொன்ன, குருத்துன்னா யானையோட தந்தம். சரி, அக்குளத்தில் நீந்தும் யானையின் தந்தங்களை அளந்து பார்த்து, அந்த தந்தத்தை அளந்து பார்த்து அதன் வடிவழகு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டு மகிழ்றாங்க. சிறு கழலானத, சிறிய கால்களை கொண்ட அந்த சிறுவர்களின் பாதத்தில் கலல் அணிஞ்சிருக்காங்க. கலல் அணிந்த சிறார்கள் வைக்கோல் போர் வச்சிருக்காங்க இல்லையா, நெல்லை அடித்த வைக்கோல் போல் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த போர் குலுங்கியபடி என்ன பண்றாங்களா ஏறி தென்னை இளநீர், தென்னை இருக்கு, அதோட இளநீர் அந்த அளவிற்கு வைக்கோல் போர், தென்னை மரம் எவ்வளவு உயரம் இருக்கும் அந்த அளவிற்கு என்ன பண்றாங்கன்னா வைக்கோல் போர் குமிச்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேரு வைக்கோல் போர் குலுங்குபடி ஏறி தென்னை இளநீர் காய்களை பறித்தனர். பின்னர் காஞ்சி மர நிலையில் அமர்ந்து அருந்தினர். எதை, இளநீரை அருந்துறாங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்றாங்க. சரி, பசிப்பட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிப்பட ஒழுகும் தோய முறையினை அறிவார் போல வசிப்பட முதுநீர் புக்கு மலையென துவரை நன்னீர் கசிபட ஒளிமுத்தோடு கரைநீர் குவிப்பார் அம்மா. தும்பின்னா ஒரு வகை வண்டு, இது நெய்தலுக்குரியது. துவரைன்னா பவளம், மறைன்னா தாமரை மலர், விசும்புன்னா வானம், மதியம்னா நிலவு அப்படிங்கிற செய்தியை நமக்கு இங்க சொல்றாங்க. சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பசியுடன் ஒருவன் வாட அப்படின்னு சொல்றாங்க. பசிப்பட தூய ஒழுக்கமுறையை பின்பற்றுவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பசி துயரால் துன்புறுவோரை கண்டு வருந்துவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நல்ல தூய ஒழுக்கமுடையவர்களா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் பசியோட இருக்காங்கன்னா அவனுக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த பசியை ஆற்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது போல தன் வாழும் இடமானது மூழ்குமாறு பெருங்கடலை புகுந்து விட்டாலும், தான் வாழக்கூடிய இடத்துல பெருங்கடல் நீர் புகுந்து விட்டாலும், அதான் சுனாமியெல்லாம் வந்துச்சு இல்லையா, அப்படி விட்டாலும் கூட மலையளவுக்கு பவளங்களையும் நல்லியல்பு தோன்றும் ஒளி முத்துக்களையும் நெய்தல் நிலத்தவர் கடற்கரையில் கொண்டு குவிப்பர் அப்படின்னு சொல்றாங்க. அங்க கடற்கரையில போறவங்க, கடற்கரையில் உள்ள மீன்பிடி தொழிலுக்கு போறவர்கள் என்பது ஒவ்வொரு நாளும் உயிருக்கு பயந்து போனோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்கள் என்ன பண்றாங்களா, அதாவது பவளங்களையும் முத்துகளையும் என்ன பண்றாங்கன்னா கரைக்கு கொண்டு சேர்க்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு சொல்றாங்க. வருமலை அளவி காணல் மணலிடை உளவி காற்றில் சரிகுழல் உலர்ந்து தும்பி தொடர்மறை முகத்த தோற்றம் இருவேறு விசும்பிற் செல்லும் இளமை தீர் மதியம் தன்னை கருமையில் தொடர்ந்து செல்லும் காற்று போல் தோன்றும் ஆதோ அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தும்பியானது, தும்பி இருக்கு இல்லையா, தும்பியானது கரையை நெருங்கி வருகின்ற மலை போன்ற அலையினை தடவி கடற்கரை மணலிடை உளவி
காற்றிலே தன் நீண்ட சிறகினை உலர்த்தும். பின்னர் பெண்களின் முகத்தை தாமரை மலர் என கருதி தொடர்ந்து செல்லும். அது வானில் முழு நிலவை தொடர்ந்து செல்லும் கருமேகத்தின் காட்சி போல் உள்ளது அப்படிங்கிற செய்தியை நமக்கு இங்க சொல்றாங்க. சரி, கோர்வை அப்படின்னா கோவை அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு தெரிந்து கொள்வோம்னு கொடுத்துருக்காங்க. கோ என்பது வேர்ச்சொல். அதோட வேர்ச்சொல் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோப்பு, கோவை, கோத்தல், கோத்தான், கோத்தால் என்பதே சரியா. அதாவது ஆசார கோவை, ஊசியில் நூலை கோத்தான் இப்படின்னு சொல்றாங்கல்ல. இதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா கோ அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்றாங்க. சரி, ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படி புகழ்ந்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பேரறிஞர் அண்ணா. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி என்றவர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா பேரறிஞர் அண்ணா. சரி, இப்படி வினாக்கள் வந்து நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் உள்ள சொற்பொருள்களை பார்த்து கொண்டால் நமக்கு போதுமானது. முடிந்த அளவு அந்த மனப்பாட பாடலை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த இதுல வந்து நமக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி வினாக்களை வந்து எளிமையா அணுகுவதற்கு நமக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாச்சியார் திருமொழி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, ஆண்டாள் திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் வந்து 12 திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்தியவர் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லணும்னா ஆழ்வார்கள் 12. சரி, அவருள் ஆண்டாள் மட்டுமே பெண்ணு. இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்த மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிவபெருமான் மன்னிச்சிருங்க, பெருமாளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா மாலை போடுறாங்க. அந்த மாலை போடுவதற்காக தொடுக்கப்பட்ட அந்த மாலை இருக்கு இல்லையா, அதை தனக்கு போட்டு பார்த்து அழகு பார்த்து பிறகுதான் என்ன பண்றாங்கன்னா அங்க போயிட்டு பெருமாளுக்கு போடுறாரு. அப்போ அதை போட்டு ஒன்னாதான் சூடி கொடுத்த சுடற்கொடி என வந்து அழைக்கப்படுறாரு. இப்படி போட்டதுனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இவரை பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்பார். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வினா. எப்படி கேட்கலாம்னா ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 4000 திவ்ய பிரபந்தம். சூடி கொடுத்த சுடற்கொடி யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆண்டாள். பெரியாரின் வளர்ப்பு மகள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆண்டாள். ஆழ்வார்களில் 12 ஆழ்வார்கள் எத்தனை பேருன்னு சொல்லி கேட்கலாம். 12. இதெல்லாம் சிம்பிளி கொஸ்டின். ஆனா அதுல எத்தனை பெண்பால் புலவர்கள் இருக்காங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், அது ஆண்டாள். சரியா? இவர் எழுதிய இந்த தொகுப்பில் ஆண்டாள் பாடியதாக திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்ற 2 தொகுதிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. நாச்சியார் திருமொழி மொத்தம் 143 பாடல்களை கொண்டிருக்கு. நம் பாடப்பகுதியில் வந்து 2 பாடல்கள் மட்டும், அதாவது 6ஆம் திருமொழியில் உள்ள பாடல்கள் வந்து இங்க இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்றாங்க. அது மட்டும் நம்ம முடிச்சிடலாம். சரி, கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழி நான் அப்படின்னு வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடும் இளம் பெண்கள் கைகளில் கதிரவன் போன்ற ஒளிய விளக்கையும் விளக்க வச்சு என்ன பண்றாங்கன்னா நடனம் ஆடுறாங்க. ஆடும் இளம் பெண்கள் என்ன பண்றாங்கன்னா கைகளில் வந்து விளக்கு ஒளி ஏற்றி என்ன பண்றாங்கன்னா அதை வச்சு விளக்கையும் கலசத்தையும் ஏந்தியவாறு வந்து எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். என்ன பண்ணாங்க, வடமதுரைய ஆளும் மன்னன் கண்ணன் பாதுகளை அணிந்து கொண்டு புவியதிர மகிழ்ச்சியுடன் நடந்து வருகிறான். இக்காட்சியை வந்து கனவில் நான் என்ன பண்ணேன், கனவில் கண்டதாக ஆண்டாள் வந்து அழகா வந்து கூறுறாங்க. இப்படிப்பட்ட கனாவை என்ன பண்றேன், நான் வந்து அதிர புகுத கனா கண்டேன் தோழி நான், அப்படிப்பட்ட நான் கனவை என்ன பண்ணேன், கண்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கில் மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான் அப்படின்னு வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மத்தளம் முதலான இசைக்கருவிகள் முழங்குகிறது. வரிகளை உடைய சங்குகள் என்ன பண்ணுது அப்படின்னா நின்று ஊதுறாங்க. அத்தை மகனும் மது என்ற அரக்கனை அளித்தோனமான கண்ணன் முத்துக்களை உடைய மாலைகள் தொங்கவிடப்பட்ட பந்தலின் கீழ் என்னை திருமணம் செய்து கொள்கிறான். இக்காட்சியை கனவில் கண்டதாக ஆண்டாள் வந்து கூறுகிறாள் அப்படிங்கிற செய்தியை அவ்வளவு அழகா சொல்றாரு. சரியா? சரி.
பெண்ணின் திருமண வயது இது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் பெண்ணின் திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 21 என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தியை தெரிந்து கொள்ளணும் வந்து நமக்கு சொல்றாங்க. அடுத்து பார்க்கறது என்ன சொல்லி பார்த்தோம்னா விரிவானம் செய்தி. தி ஜானகிராமன் அவர்களை வந்து அவருடைய பற்றி தான் நமக்கு இங்க சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அவர்களுடைய நூல்வெளி அதை மட்டும் நமக்கு தெரிந்து கொண்டால் போதுமானது அப்படின்னு வந்து நமக்கு சொல்லலாம். சரி, உதயசூரியன் சுதேசமித்திரன் வார இதழ் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை பற்றி 1967 வந்து நம்ம எழுதியிருக்காரு. கருங்கடலும் கலைக்கடலும் அப்படின்னு வந்து ரோம் செக்கோஸ்லோவாக்கியா என்ற அனுபவங்களை பற்றி 1974 வந்து நம்ம எழுதியிருக்காரு. நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு வந்து நமது காவிரி கரை வழியான பயணத்தை பற்றி எழுதியிருக்காரு. அடுத்த வீடு 50 மைல் அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. நூல்வெளி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தஞ்சை மண்வாசனுடன் வந்து தஞ்சை பகுதியை சேர்ந்தவர், அதனால தஞ்சை மண்வாசனோட கதைகளை படைத்தவர். பணி என்ன பணியா இருக்காரு இவர், என்ன செய்யறாரு தி ஜானகிராமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்நிலைப்பிள்ளை ஆசிரியராகவும் வானொலியில் கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராகவும் இருக்காரு அப்படின்னு செய்திங்களா. வடமொழி அறிவும் சிறந்த இசையறிவும் வந்து கொண்டவர். இவருடைய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி மணிக்கொடி, கிராம ஒளியன், கனையாளி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி இந்த இதழ்களில் வந்து இவருடைய இதழ்களை வந்து பணியாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிவப்பதும் அவரவர் முறை என்ற கோட்பாட்டை கொண்டவர் வந்து இவர் தான் தி ஜானகிராமன். இது கேட்கலாம். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை. அவருடைய அனுபவத்தை அவர் வந்து அவருக்கு ஏற்றபடி நான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படிங்கிற செய்திக்கான கோட்பாடு கொடுக்கிறவர் யாருன்னா தி ஜானகிராமன். அவருடைய பணியாற்றிய இதழ்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரி, அவருடைய எங்க பயண நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லித்தான் பார்த்தோம்னா இதெல்லாம் வினாக்களுக்குரியான பகுதி. சரி, செய்தி என்னும் சிறுகதை சிவபரீட்சா என்ற தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு. நமக்கு செய்திங்கிறத நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, விரிவானத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த செய்திங்கிற ஒரு விரிவானம் எங்க கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப முக்கியமானது. சிவபரீட்சா என்ற தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னான். தஞ்சாவூரை சார்ந்தவர்கள் வந்து யார் யாரு இவருடைய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உவேசா, மௌனி, தீஜா இவர்தான் தி ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ், தஞ்சை ராமையா தாஸ், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் கவிராயர் அவர்களெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெரிந்து கொள்வோம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நாகசுரம் அப்படின்னு 600 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் வாசிக்கப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டு சங்கீத ரத்னாகரம் நூல் வந்து இந்த கருவி கூறப்படவில்லை. இந்த கருவி வந்து கூறப்படல, ஆனால் 13ஆம் நூற்றாண்டுல இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த கருவி 13ஆம் நூற்றாண்டிற்கு பின் ஏற்பட்டிருக்கலாம் என்று வந்து அறிய முடியுது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஆச்சா மரத்தில் வந்து செய்யப்படுது இது இந்த நாகசுரம். நாகசுரத்தின் மேல் பகுதியில் சீவாளி என்ற கருவி வந்து பொருத்தப்படுகிறது. அதை வந்து மாத்தி வச்சுக்குவாங்க. சீவாளிங்கிறத நாணல் என்ற புல் வகையை கொண்டு செய்யப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. சிலப்பதிகாரம் இருக்கு இல்லையா, அங்க வந்து கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. மணிமேகலையில் வந்து மாளிகைகளில் பல கதை இருந்ததை வந்து அறிய முடியுது அப்படிங்கிறத நமக்கு இங்க சொல்ல. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே இத்தனை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே பித்தேரி மேல்கில் என்று மக்கள் தாம் பேசல் என்னே அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லலாம். சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நட்பு காலம் யார் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்த்தா கவிஞர் அறிவுமதி. திருக்குறள் கதைகள் அப்படின்னு யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கிருபானந்த வாரியார். கையா உலகே ஒரு உயிர் அப்படிங்கிறது ஜேம்ஸ் லவ்லாக் அப்படிங்கிறவர். தமிழில் வந்து சா சுரேஷ் அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இதுல பாத்தீங்கன்னா கலைச்சொல் கொடுத்திருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கேவ் டெம்பிள் அப்படின்னா குடைவரை கோயில், கேவ்னா குடைவரை, சரியா, குகைன்னு சொல்லுவாங்க. ட்ரெஸரி அப்படின்னா கருவூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹானரரி டாக்டரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுப்புறு முனைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெலோடி அப்படின்னா மெல்லிசை. டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம் அப்படின்னா ஆவண குறும்படம். அப்புறம் வந்து காம்பினேஷன் அப்படின்னா உணர்ச்சி அப்படிங்கிற செய்தியும் சொல்றாங்க. இதில் கூடுதலான ஒரு செய்திகள் வந்து நம்ம சொல்றோம். என்னென்ன அப்படி சொன்னா சிறுகதைக்கான விருது மாலை அப்படின்னு தெரிந்து கொள்வோம் நமக்கு கொடுத்துருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்களை பத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமானது. என்ன வினாக்கள் இது கேட்குவாங்க. 1970 அன்பளிப்பு என்கிற சிறுகதைக்கு கு அழகிரிசாமிக்கு கிடைக்குது சாகித்ய அகாடமி விருது. 1979
சக்தி வைத்தியம் யார் எழுதுனா ஜானகிராமன். செய்திங்கிற விரிவான பாத்துல அவர் தான், அந்த ஆசிரியர் தான் வந்து வாங்குறாரு. அது சிறுகதை தொகுப்பு. 1987ல முதலில் இரவு வரும்ங்கிற சிறுகதை தொகுப்பு ஆதவன் அவர்களால் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. 1996ல அப்பாவின் சிநேகிதர்ங்கிற சிறுகதை தொகுப்புக்கு அசோகமித்திரன் அவர்களால் வந்து வாங்குறாரு. 2008ல மின்சாரப்பூ அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்கு சிறுகதைகள் அது அந்த தொகுப்புக்கு வந்து மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் வந்து வாங்குறாரு. 2010ல சூடியப்பூ சூடர்க்க அப்படிங்கிற சிறுகதைகள் வந்து நாஞ்சில் நாடன் அவர்கள் வாங்குறாரு. 2014 ஒரு சிறு இசை அப்படின்னு வந்து சிறுகதைகள் வந்து இருக்கு, அதுக்கு வந்து வண்ணதாசன் அவர்கள் வந்து வாங்குறாங்க. சரி, இதுல வந்து நமக்கு தெரிந்து கொள்வர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 6வது இயல் முடிஞ்சிருச்சு. அடுத்து 7வது இயல் நாம் பார்க்க போறோம்.